பெண்களை அச்சுறுத்தும் PCOS மாதவிடாய் கோளாறுக்கு மாத்திரைகளை தவிர்க்கும் இந்திய பெண்கள் நிரந்தர தீர்வு இல்லை என்பதால் இயற்கை வழிகளை நாடுகின்றார்களா? தற்போதைய நவீன உலகம் தொழில்நுட்பங்களில் எந்த அளவுக்கு முன்னேறி வருகின்றதோ அதே அளவிற்கு நோயின் தாக்கமும் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் வளர் இளம் பெண்களிடையே பரவலாக காணப்படும் ஒரு கோளாறுதான் கருப்பை நீர்க்கட்டிகள். அதாவது மருத்துவ சொல் வழக்கில் இதை PCOD மற்றும் PCOS என்று கூறுவர். ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாய் முடிந்து 14 நாட்கள் முதல் 18 நாட்களுக்குள் கருமுட்டை வெளிப்படுகின்றது. இது இயற்கையானது. ஆனால் PCOS மற்றும் PCOD பிரச்சனையால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மாதவிடாய் சீராக இருக்காது. இன்சுலின் உற்பத்தியில் பிரச்சனைகளும் இருக்கும். நம் உடலில் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமாக உள்ள இன்சுலின் சரியான அளவு சுரக்க வேண்டும். ஆனால் கருப்பை நீர்க்கட்டி இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஆண்ட்ரோஜன் அளவு அதிகமாக சுரக்கும். இதனால் மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை ஏற்படுகின்றது. இதுவே கருத்தரிப்பதில் தாமதம் ஏற்பட முக்கிய காரணமாக உள்ளது. உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் PCOS ஆல் பாதிக்கப்படுவதாகவும் 8 பெண்களில் ஒருவருக்கு PCOS இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் இந்த எண்ணிக்கை மிக மிக அதிகமாக உள்ளது. அதாவது இந்தியாவில் 4 பெண்களில் ஒருவருக்கு PCOS எனப்படும் கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருப்பதும் PCOS உள்ள இந்திய பெண்களில் 70% பேருக்கு அந்த பாதிப்பு இருப்பதே கண்டறியப்படாமலும் உள்ளது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. PCOS பிரச்சனை இருக்கும் பெண்கள் அதை உறுதி செய்து கொள்வதே பெரும் பாடாக உள்ளது. காரணம் முடி உதிர்வது, முகப்பரு, முகத்தில் முடி வளர்வது, மன சமநிலை பாதிப்பு, எடை அதிகரிப்பு என பொதுவான அறிகுறிகள் கண்டறியப்பட்டாலும் அவை கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனைதானா என்பதை துல்லியமாக உறுதி செய்வதும் அவசியமாகின்றது. இதற்கு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த 25 வயதான பெண் ஒருவரின் அனுபவத்தை கேட்டால் நமக்கு தெளிவாக புரிய வரும். அந்த பெண்ணிற்கு 23 வயதில் PCOS இருப்பதாக கண்டறியப்பட்டது. அப்போது சீக்கிரமாக கல்யாணம் செய்து சீக்கிரமாக குழந்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் பிரச்சனைதான் என்று மருத்துவர்கள் எச்சரித்துவிட்டு 2 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்துள்ளனர். மருத்துவர் பரிந்துரைத்த அனைத்து மாத்திரைகளையும் அந்த பெண் எடுத்து வந்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர் உங்களுக்கு PCOS இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் PCOS தொடர்பான உபாதைகளையும் மாதவிடாய் கோளாறுகளையும் தாம் இன்றளவும் எதிர்கொள்வதாக நொய்டா பெண்மணி தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளே PCOS எவ்வளவு சிக்கலானது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. கருப்பை நீர்க்கட்டிகளுக்கு என நிரந்தர தீர்வாக எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லை. அப்படியே மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வது பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சை மூலமாக கருப்பை நீர்க்கட்டிகளை அகற்றினால் அது மீண்டும் வருவதற்கும் வாய்ப்புள்ளது. நீர்க்கட்டியை கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதை முற்றிலும் தவிர்க்க முடியாது என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அலோபதி சிகிச்சைகள் அறிகுறிகளை கட்டுப்படுத்த முடியும் என்றாலும் நோய்க்கான அடிப்படை காரணியை தீர்க்க வேண்டும் என்பதே பல பெண்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதனால் தான் PCOS உள்ள இந்திய பெண்கள் பலரும் தொடர்ந்து மாத்திரைகளை எடுப்பதை தவிர்த்து மாற்று வழிகளை கையாள தொடங்கியுள்ளனர். சமூக வலைதளங்களிலும் கருப்பை நீர்க்கட்டிகள் மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு முன் வந்துள்ளனர். தாங்கள் எதிர்கொள்ளும் மாதவிடாய் சிக்கல்கள், அதை சமாளிக்க எடுத்த முயற்சிகள் என கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். இது போன்ற வெவ்வேறு பகுதிகளில் PCOS ஆல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சற்று ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. PCOS முற்றிலும் சரியாக கூடியது அல்ல என்றாலும் அதை திறம்பட கையாள முடியும் என்பதாலேயே இந்திய பெண்கள் பலரும் இயற்கை வழிமுறைகள், வாழ்வியல் பழக்க வழக்க மாற்றங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை குறைந்த அளவு எடுத்துக்கொள்வது, கீரைகள் மற்றும் முழு தானியங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது ஆகியவை மாற்று நிவாரணங்களாக பரிந்துரைக்கப்படுகின்றன. அவற்றுடன் உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை தினமும் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக நடைப்பயிற்சி, சைக்கிளிங் மற்றும் பட்டர்ஃப்ளை யோகா போன்ற பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளையும் தினமும் செய்து வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் வயிற்று பகுதி மற்றும் கால் பகுதிக்கு தகுந்த உடற்பயிற்சிகளை தொடர்ந்து 6 மாதங்கள் கடைபிடித்து வந்தால் நீர்க்கட்டி பிரச்சனையில் இருந்து ஓரளவிற்கு வெளியே வர முடியும். குண்டாக இருப்பதால் தான் நீர்க்கட்டி பிரச்சனைகள் வருகிறது என பல பெண்களும் நினைக்கின்றனர். ஆனால் இது முற்றிலும் தவறாகும். ஒல்லியாக இருப்பவர்களுக்கும் நீர்க்கட்டி பிரச்சனைகள் வரும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சீரான தூக்கம், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது, புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது உள்ளிட்ட புற காரணிகளும் PCOS பிரச்சனை தீர்விற்கு உதவி புரிகின்றன. உடல் நம்மிடம் என்ன சொல்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து அதற்கு ஏற்றவாறு நாம் செயலாற்றினாலே
நோயின் வீரியத்தை குறைக்கலாம் என்றாலும் அதற்காக மருத்துவத்தை புறந்தள்ளிவிட முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.